ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்ப லாங் டைத்துக்கு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி மாட்டுத்தாவணி மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் போயிருந்தோம். ஏன்னா நோம்புங்கிறதுனால வெளியே அலைய முடியாது. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தோம் காய்கறி. என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், லெமன் தான் இந்த தடவை ரொம்ப தேவைப்படும். இவ்வளோ லெமனும் 50 ரூபா சொன்னாங்க. அப்படியே ஒரு இது மாதிரி வச்சு கொஞ்சம் தான மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே 30 ரூபா அப்படின்னு கேட்டேன், கொடுக்கல. லாஸ்ட்டாக 40 ரூபான்னு சொல்லி இவ்வளோ லெமன் வாங்கியிருக்கு. அது கூட பாருங்கள், மல்லிக்கீரை இந்த நோம்பு கஞ்சி காய்ச்சறனால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். கிலோ 100 ரூபா சொன்னாங்க. இது 40 ரூபாங்க. அரை கிலோ இருந்துச்சு. இது கொஞ்சம் கொசுறு அப்படி இருந்ததுனால சேர்த்து போட்டு அப்படியே 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொத்தமல்லி. அதுப்போ இங்கே பாருங்கள், புதினா கட்டு மட்டும் 30 ரூபாங்க. நல்ல பெரிய கட்டுங்க புதினா கட்டு, 30 ரூபா. துவையல் இந்த மாதிரி புதினா சட்னி இந்த மாதிரி செய்கிறக்காகும். அது போக இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை கட்டு 10 ரூபா தான் சொன்னாங்க. கொஞ்சம் லேட்டாக போனனால நான் 3 கட்டு 20 ரூபா அப்படின்னு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. நல்லா தான் பார்த்து ஆஞ்சு நம்ம காய வச்சுக்கலாம். கஸ்தூரி மேத்திக்கு ஆகும். ஒரு கட்டு மட்டும் சமைச்சிட்டு பருப்பு போட்டு சமைச்சிட்டு மிச்சம் 2 கட்டும் காய வைப்போண்டு. கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை பூராமே 5 ரூபாங்க. இந்த கருவேப்பிலை ஃபுல்லாமே 5 ரூபா. 10 ரூபா சொன்னாங்க. நான் 5 ரூபா கொடுங்க அப்படின்னு, இவ்வளோ வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். அது கூட இங்கே பாருங்கள், இஞ்சி 80 ரூபாங்க கிலோ. 80 ரூபா. இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 80 ரூபா. அது கூட இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் ஒரு பூ 15 ரூபா. 30 ரூபா சொன்னாங்க. இது பாதி பூவாக இருந்துச்சு. இது அப்படி 10 ரூபான்னு கேட்டு இதுவும் வாங்கிக்கிட்டேன் நான். ப்ளஸ் இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு கிலோ 40 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. நல்லா விளைஞ்ச கருணையாக இருந்துச்சு. இது 1 கிலோ. தக்காளி கிலோ 20 ரூபா சொன்னாங்க. நாங்கள் ஒரு 2.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கு. கேரட்டு 30 ரூபாங்க. நான் அப்படி கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கிருவேன் நான். அதனால் கேரட் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இனிப்பு இல்லாமல் நல்லா இதாக இருந்துச்சு. ஸோ இது 30 ரூபாங்க. நான் எப்பயுமே பச்சை மிளகா வாங்கி வச்சுக்கிருவேன் நான். ஏன்னா குண்டு மிளகா தான் இப்போ கிடைக்குது. நீல மிளகா கொஞ்சம் ரேராக இருக்குது. ஆனால் இது கிலோ 50 ரூபாங்க. இந்த மிளகா 60 ரூபா சொன்னாங்க. 50 ரூபான்னு கேட்டு 1 கிலோ மிளகா. இதுவும் 1 கிலோ 40 ரூபாங்க. பாருங்க, 1 கேஜிக்கு சும்மா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, எப்படி 40 ரூபான்னு இதுவும் வாங்கியாச்சு. அது கூட இங்கே பாருங்கள், பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி வத்தல் போட்டுக்கிருவேன், பாதி சமைச்சிக்கிருவேன். புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சுக்குவேன். இன்றைக்குமே கொஞ்சம் பாவக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது கிலோ 60 ரூபா சொன்னாங்க. இந்த பாவக்காய் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன். அவரைக்காய் 40 ரூபா சொன்னாங்க. எனக்கு அரை கிலோவே போதும், இங்கே யாரும் அவ்வளோ காய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன். அது போக இங்கே பாருங்கள், இது 90 ரூபா சொன்னாங்கங்க. நான் அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன் போதுண்டு. சோயா பீன்ஸ், இது பட்டர் பீன்ஸ் நான் வாங்கலை. சரி ஓகே அப்படின்ட்டு. பச்சை பட்டாணி கிலோ 50 ரூபாங்க. நல்ல பயிர் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது 1 கிலோ நான் வாங்கிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் கிலோ 70 ரூபா சொன்னாங்க. இந்த 4 காய் நின்றுச்சு. 1 கிலோ கொஞ்சம் கூட இருந்ததுனால 80 ரூபா கேட்டாங்க. நம்ம கணக்கு பண்ண பார்த்தாலும் 20 ரூபா வச்சாலும் 80 ரூபா தான். இந்த 4 இது வாங்கியிருக்கு. அது போக இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் இது பார்க்குறப்போ அப்படியே கொஞ்சம் முத்தலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிஞ்சு காய் தாங்க, சதக்காயின்னு சொல்லுவோம். அந்த ஒரு காய் 25 ரூபா சொன்னாங்க. ஒரு காய் வாங்கியாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து போய் வாங்கிட்டு வந்த காய்கறிகள். பாருங்கள், நல்லா கடை போடுற மாதிரி அழகாக அப்படி விரித்து வச்சுருக்கேன். இனி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.